அனைவருக்கும் வணக்கங்கள். பெரியவர்களுக்கு நமஸ்காரங்கள், சிறியவர்களுக்கு ஆசீர்வாதங்கள். நாளை தை மாதம் செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை இரண்டும் இணைந்து வருவதினால் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகவும் சாநித்தியமானது, உகந்தது. தவறாமல் நாளை கிருத்திகை விரதம் அனுஷ்டித்து முருகர் ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி தங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்க குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், முருகன் செவ்வாயினுடைய அம்சம். செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெறுகின்ற அமைப்பு. மகர மாதத்திலிருந்து செவ்வாயினுடைய ஆட்சி வீடு என்று சொல்லக்கூடிய மேஷம் மற்றும் விருச்சிகம், மகர ராசியில் இருந்து மேஷம் 4வது வீடாகவும், இவை 11ஆம் வீடு லாபஸ்தானம், வண்டி வாகனம், வித்தை, வியாபாரம், கல்வி, மாத்திருஸ்தானம்லாம் சொல்லக்கூடிய 4ஆம் பாவம், இவைகளெல்லாம் அளிக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாக செவ்வாய் மகரத்தில் அமர்ந்து தன் வீடான மேஷத்தை பார்ப்பதினால் இவைகள் யாவுமே சித்திக்கும். செவ்வாயே நம் உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தின் அதிபதியாக இருப்பதினால் நாளை இந்த விரதத்தை அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சர்வேஜன சுகினோ பவந்து, காலே வருஷந்து பிருத்திவி சஷ்டிசாலினி, சர்வஜன சுகினோ பவந்து, சுபமஸ்து நித்யம்.